A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் ஆசான் ஆறுமுகம் பிள்ளை அவர்களை வணங்கி உங்கள் முன் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இங்கு வந்திருக்க அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம் எப்படி பார்ப்பது? 12 கட்டங்களை வைத்தா, அல்லது நவக்கோள்களை வைத்தா, அல்லது 27 நட்சத்திரங்களை வைத்தா? இது ஜோதிடத்திற்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? முதலில் ஜோதிட சாஸ்திரம் என்றால் முதலில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அந்த கால கிரகநிலைகள் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டது. அந்த கிரகநிலை அடிப்படையில் அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து சொல்லி அவனுக்கு வழிநடத்துவதுதான் ஜோதிட சாஸ்திரத்தின் தலையாய கடமையாகும். அதுபோல் இதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஒரு முகூர்த்தம் குறிக்கின்றோம். அந்த முகூர்த்த லக்னத்திற்கு அடிப்படையில் இருக்கும் கிரகநிலைகள் அடிப்படையில் தான் அன்றைய நாள் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த நாளுடைய நன்மை தீமைகளையும் அதில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். மேலும் காலம் நேரம் என்று ஒரு வார்த்தையை நான் கேட்டேன் சற்று முன். இந்த காலம் நேரம் என்பது சூரியன் சந்திரன் தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. காலம் என்றால் இன்றைய ஜோதிடர்கள், அது அவரே சிவசூரியன் சாரே அவரே சொன்னார். என்ன சொன்னார்? திதியை வச்சு ஒருத்தர் ஜோசியம் சொல்றாரு, கர்ணத்தை வச்சு ஒரு ஜோசியம் சொல்றாரு, யோகத்தை வச்சு ஒரு ஜோசியம் சொல்றாரு. உண்மைதான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அதை இணைச்சு பாருங்க அப்படிங்கிறத அவர் சொல்லாம சொல்றாரு. அவருடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, காலம் என்பது என்னன்னா, நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஜாமக்கோள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இந்த ஜாமக்கோல்ல பார்த்தீங்கன்னா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை கதிர் செய் பொன்மால் புகர் மந்தன்மதி பாம்பு அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படிங்கும் போது இப்ப கதிர் செய் பொன்மால் புகர் மந்தன்மதி பாம்பு என்று சொல்லக்கூடிய 4வது கதிர் செய் பொன் மால், அதாவது 6 to 7 கதிர், 7 to 9 செவ்வாய், அதைத்தான் சொல்றேன், செயின்னு சொல்றேன் நான். அடுத்து 9 to 10 பொன்னவன் குரு. அடுத்து புதனுடைய காலம். அப்ப இங்க இந்த காலத்தின் அடிப்படையில் அப்பொழுது ஓடக்கூடிய கிரக உதயத்தின் அடிப்படையில்